பச்சை படுகொலை. இது வருத்தத்தை விட இதில் கோபம் தான் அதிகம் வரும். வருத்தத்தால் 5 பைசா பிரயோஜனம் இல்லை. இது மர்டர். இந்த சாவு நடக்கும் என்று தெரிந்தே நடத்தப்பட்டிருக்கின்ற ஒரு படுகொலை. இந்த எண்ணிக்கை வேணால் விஜய்க்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்படியான சம்பவங்கள் நடக்கும் என்று தெரிந்துதான் அவருடைய இந்த பயணத்திட்டம், இந்த கூட்டங்கள் இதெல்லாமே நடத்தப்படுது. நான் இதை ஊகமாக சொல்லலை. Seeing many people fainting, பல பேர் மயங்கி விழறதை பார்த்த உடனே, and sensing that the situation was getting out of control, நிலைமை கைமீறி போகுதுன்னு புரிந்து கொண்டு விஜய் கட் ஷார்ட் his speech and left the spot. பேச்சை கட் பண்ணிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டார். இடம் which resembled a war zone. அது ஒரு போர்க்களம் போல இருந்தது. with hundreds of footwear, water bottle and clothes strewn on the road. அந்த இடம் விஜய் போன பிறகு போர்க்களம் மாதிரி இருந்தது. கண்ணீரோட பல பத்திரிகையாளர்கள் விவரிக்கிறாங்க. இப்போ சாவு நடந்திருக்கு இல்லையா, அப்போ ஏதோ போலீஸால தான் இது நடந்துருச்சு அல்லது திமுக அரசால தான் நடந்துருச்சு என்ற கருத்தை உருவாக்குவதற்காகவே இப்போ மதன் கௌரி பேசியிருக்காரு, ரெட் பிக்ஸில் அப்படி பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே இவங்களுடைய நோக்கம் ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவது. இந்த பணத்தில் ஏதாவது காசு பண்ண முடியுமான்னு பார்க்குறது. அவங்க முன்னால் பஸ் ஸ்டாண்டு கேட்டாங்க, மணிக்கூண்டு கேட்டாங்கன்னு போட்டிருக்குல்ல, அதெல்லாம் இதோட மோசமான இடம் காவல்துறையினர் சொல்கிறபடி. அப்போ அவங்க எவ்வளோ வக்கர புத்தியாக இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த இடமா இருந்தால் இன்னும் சாவு 200-300 போயிருந்தது. சுயமரியாதைன்றது தமிழ் சமூகத்தில் இல்லாமல் ஒழிக்கிறதுக்கு தான் எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து விஜய் வரைக்கும் இவங்க அத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ இது சுயமரியாதை இயக்கம் சாதித்ததை அழிப்பதற்காக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு ஆப்போசிட். இந்த ஆப்போசிட்டை உருவாக்கிய பெருமையோ பொறுப்போ குற்றமோ. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். நாம் இன்னைக்கு சந்திக்க போற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். வணக்கம். வணக்கம். கரூர்ல ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கிறது. இருந்தே ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி 30, 31, 32, 33, 36, 38ங்கிறாங்க. நம்பர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் உயிரிழந்தவர்கள் அந்த எண்ணிக்கையில் சேர்க்கப்படலை. முதலமைச்சர் நேராக ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஸ்பாட்டில், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஸ்பாட்டில், விஜய் ஸ்பாட்டில் இருந்து வேலைக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. நான் ரொம்ப மனநொந்து போயிருக்கிறேன் அப்படின்னு ஒரு இரங்கல் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. விமான நிலையத்தில் வச்சு கேட்கப்பட்ட போது எந்த ரெஸ்பான்ஸும் அவர் கொடுக்கல. அவர் பையோட அவர் கிளம்பி போயிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? இதை விபத்துன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிங்க. விபத்துன்னா எதிர்பாராமல் நிகழ்வது. அப்படி ஒரு விபத்து நடந்து இப்படி குழந்தைகளும் பெண்களும் பரிதாபத்துக்குரிய மக்கள் அவங்க அப்படி ஒரு விபத்தில் இறந்துருந்தாக்க நம்ம வருத்தப்படலாம். விபத்துக்கான காரணத்தை ஆராயலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொலை, பச்சை படுகொலை. இது அப்படி இருந்தாலும் இறந்த மக்களுக்கு நம்ம வருத்தப்பட தானே வேணும். வருத்தத்தை விட இதில் கோபம் தான் அதிகம் வரணும். வருத்தத்தால் 5 பைசா பிரயோஜனம் இல்லை. இது மர்டர். இந்த சாவு நடக்கும் என்று தெரிந்தே நடத்தப்பட்டிருக்கின்ற ஒரு படுகொலை. இந்த எண்ணிக்கை வேணால் விஜய்க்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்படியான சம்பவங்கள் நடக்கும் என்று தெரிந்துதான் அவருடைய இந்த பயணத்திட்டம், இந்த கூட்டங்கள் இதெல்லாமே நடத்தப்படுது. நான் இதை ஊகமாக சொல்லலை. அவர் மாநாடு ஆரம்பிச்சதுலேருந்து இது நடந்துட்டு இருக்குது. எண்ணிக்கையில் தான் வேறுபாடு. ரைட். இப்போ ஒரு சிலர் மயக்கமுற்று விழுறாங்க. ஒரு நபர் விபத்தில் இறந்து போனார். ஒரு பையன் தவேகா கட்சிக்காரங்க போய் வீட்டில் இரங்கல் தெரிவிச்சதெல்லாம் நடந்தது. பட் இந்த அளவுக்கு மேசிவாக யார் எதிர்பார்த்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க அந்த கூட்டத்தை நடத்தினவங்க எதிர்பார்த்திருக்க முடியும். யார்? விஜயும் தவேகா கட்சி நிர்வாகிகள் ஒழுங்கு பண்ணாங்க இல்லையா? ஏன்னா இப்போ இது நடந்த பிறகு இப்போ நான் பார்த்துட்டு வர செய்தியெல்லாம் இவங்கெல்லாம் ஊடகவியலாளர்கள் சொல்கிறதா என்ன பேரில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. போலீஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கணும், செய்ய தவறிட்டாங்க, போலீஸ் ஏன் ஒழுங்குபடுத்தலை, இதெல்லாம் அந்த கேள்வி நியாயம் போல தானே இருக்குது. ஆமாம், கேட்குறாங்க. இப்போ இது என்ன, ஏன் அந்த இடத்துல கொடுத்தாங்க, இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நேற்று அந்த இடத்துக்கு கேட்டு அவங்க கொடுத்த விண்ணப்பம் ஒன்று சோஷியல் மீடியாவில் வந்திருக்குது. இன்றைக்கி இந்து பேப்பர்லேருந்து இதை நான் படிக்கிறேன். இதை பற்றி நிறையா வதந்தி பரவிட்டு இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒப்பீட்டளவில் ஹிந்து நாளேடு நம்பத்தகுந்த நாளேடு என்பதனால அவங்களோட ரிப்போர்ட்டிங், கண்ணோட்டம் ஏதாவது இருக்கலாம் ரிப்போர்ட்டிங்கில். A senior police official said TVK functionaries refused to conduct the meeting in an open space at Karur.
திறந்த வெளியில் நடத்த கேட்டு டிவிக நிர்வாகிகள் மறுத்துவிட்டனர். அடுத்தது, டிவிகே functionaries presented a list of 4 spots including bus stand, roundabout and light house in Karur. பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கிற அந்த ரவுண்டானா, லைட் ஹவுஸ், இப்படி 4 இடங்களை வந்து கொடுத்தாங்க. They were thickly populated business areas. The police refused permission. Instead, the police granted permission for the meeting at வேலுசாமிபுரம் on the Karur Erode Road. அங்கே தான் எடப்பாடி 2 நாள் முன்னால நடத்தினாரு. அந்த இடங்கள் கொடுக்க முடியாது இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திறந்த வெளியில் சொன்னோம் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ வந்திருக்குது. இதில் வந்து ரகசியம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ எப்படியுமே போலீஸுக்கு வந்து இவங்க ரெக்வசிஷன் எழுதி கொடுத்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க, இதுக்கான ஆவணங்கள்லாம் இருக்கும், டாக்குமெண்டேஷன் ஆயிருக்கு. யாரும் அதெல்லாம் மறைக்கலாம் முடியாது. அப்போ இதை பற்றி யாராவது வதந்தி பரப்புறாங்கன்னா, இந்த மதன் கௌரின்னு ஒருத்தர் நான் இந்த நைட்டு பார்த்தேன், நான் பெரிய திறந்த வெளியில் கொடுத்துருக்கணும், இவங்க வந்து ஒரு கலவரத்துக்கு வந்து தூண்டுறாங்க, விஜய் ரசிகர்கள் விவரம் புரியாதவங்க இவ்வளோ சாவு நடந்திருக்கு இல்லையா, அப்போ ஏதோ போலீஸால தான் இது நடந்துருச்சு அல்லது திமுக அரசால தான் நடந்துருச்சு என்ற கருத்தை உருவாக்குவதற்காகவே இப்போ மதன் கௌரி பேசியிருக்காரு, நெட்ஃப்ளிக்ஸில் அப்படி பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே இவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவது, இந்த பணத்தில் ஏதாவது காசு பண்ண முடியுமான்னு பார்க்கறது. இல்லை, எல்லாத்துக்குமே அந்த நம்ம நோக்கம் கற்பிக்க முடியுமா? ஒரு சிலர் இல்லை, இப்போ இதெல்லாம் இதுக்கு என்ன சொல்கிறாங்க, அவங்க மறுக்கட்டும். இதை இப்போ இது சொல்லியிருக்காங்க இல்லையா, போலீஸ் சொல்கிறதெல்லாம் பொய் இது மாதிரின்னு சொல்லி அவர் மதன் கௌரி பேசட்டும் அல்லது நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க சொல்லட்டும். இதுக்கு அடுத்தது பாருங்கள், நேற்று அந்த காட்சியை நான் வீடியோவை பார்த்தேன். தண்ணி மூச்சு திணறி விழுறாங்க, நம்ம லாட்ரி தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. அவர் பேர் என்ன, ஆதவ அர்ஜுன். இவர் தண்ணி பாட்டில் இப்படி தூக்கி போடுறாரு. இது கீழே பாருங்க, லாட்ரி சீட்டு முறையில். ஆமாம். when he noticed Vijay noticed someone collapse, he used the microphone to instruct party members to call an ambulance immediately. மயங்கி விழறாங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாரு. ஆம்புலன்ஸ் வந்தது சதி இல்லை, அவர் தான் கூப்பிடுறாரு. அடுத்தது, seeing many people fainting, பல பேர் மயங்கி விழறதை பார்த்த உடனே, and sensing that the situation was getting out of control, நிலைமை கைமீறி போகுதுன்னு புரிந்து கொண்டு விஜய் கட் ஷார்ட் his speech and left the spot. பேச்சை கட் பண்ணிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டார். இடம் which resembled a war zone, அது ஒரு போர்க்களம் போல இருந்தது, with hundreds of footwear, water bottle and clothes strewn on the road. அந்த இடம் வந்து விஜய் போன பிறகு போர்க்களம் மாதிரி இருந்தது. கண்ணீரோட பல பத்திரிகையாளர்கள் விவரிக்கிறாங்க, யார் குழந்தைன்னு தெரியல, நசுங்கி கிடக்குது பெண்கள். இப்போ இதெல்லாம் நேர்ந்ததுக்கு என்ன காரணம்? துண்டு துண்டா செய்திகள் இருக்குது. அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டிய நேரம் என்ன, மதியம் 2 மணின்றாங்க. எப்போ வந்தாரு? 7. அதுக்கு முன்னால் நாமக்கல் கூட்டம் காலையில் 8:30 மணி. ஆனால் இவர் சென்னையில் கிளம்பினதே 8:30 மணி. அதை யாரும் மாற்றி சொல்ல முடியாது. ஃப்ளைட்டில் கிளம்பியிருக்காரு. திருச்சியிலேருந்து அவர் நாமக்கல் வரும்போது மதியானம் 12 மணி ஆயிடுச்சா? எந்த பத்திரிகைகளும் எந்த ஊடகங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல வேண்டிய விஜய், தாமதமாக சென்ற விஜய், அல்லது குறித்த நேரத்தில் கூட்டத்திற்கு வராமல் தாமதப்படுத்திய விஜய் என்று தெரிவிக்கவில்லை. இன்னொரு பக்கம் பத்திரிகைகளோ ஊடகங்களோ வர்றார், விஜய் வந்துகிட்டே இருக்கிறார். இப்போ வந்து எல்லா அந்த விஷயத்துக்குள்ள நான் போறேன். இப்போ இப்படி லேட்டா வந்திருக்காரு, நாமக்கல்ல பேசிட்டாரு. இங்க வந்து 2லேருந்து 7 மணி வரைக்கும் நிற்கிறாங்க. பிற்பகல் வெயில் எப்படி இருக்கும்? வெயில் அப்படி இருக்குன்றது மட்டும் இல்லை, நெரிசல், கூட்ட நெரிசல். நீங்க யோசிச்சு பாருங்க, பெண்கள்னாக்கா ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ ஒரு அவசரத்துக்கு ஒண்ணுக்கு இருக்க போக முடியாது. 5-6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு யூரின் பாஸ் பண்ணாம யாராவது இருக்க முடியுமா? ஒரு கிரௌட்ல இந்த இடத்த விட்டுட்டு போனா இடம் மிஸ் ஆயிடும். வெளியே போக முடியாது. நீங்க வேணா அங்கேயே போகலாம், தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டீஹைட்ரேஷன். இது என்ன, அதுவும் சாதாரண மக்கள் உடம்புல தாங்குற தெம்புள்ளவங்க கிடையாது. இவங்க இந்த கண்டிஷன்ல இத்தனை மணி நேரம் இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காவே மயக்கம் போட்டு விழுறது தவிர்க்க முடியாது. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தாமதம் இருக்குல்ல, இந்த தாமதம் இப்படி விளைவை ஏற்படுத்தும்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. மாநாடு நடந்திருக்குது. மாநாடு பெரிய மைதானத்தில் தானே நடத்துனாங்க. அங்க என்ன நடந்துச்சு? விழுந்தாங்க, விழுந்து செத்து போனாங்க. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? ஆமா. கக்கூசில் போய் தண்ணியை பிடிச்சி குடிச்சாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆமா. அப்போ மைதானத்தில் அது நடக்கும்போது இங்கே அது நடக்கணும்
அப்படின்னு எதிர்பார்க்கணுமா இல்லையா? 30 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்களே, இதை எப்படி யாரும் எதிர்பார்க்க? அதை பற்றி தான் சொல்கிறேன். அது இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லாதீங்க. இனிமேலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லுங்கள். எண்ணிக்கை எப்படி வேணால் மாற்றிங்க. திருச்சியில் மரக்கடையில் கூட்டம் நடத்தியிருக்காரு. திருச்சி ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம். அங்கே சாவு நடக்கலை. ஆனால் அந்த எனக்கு திருச்சி தெரியும். மரக்கடைன்ற இடம் இப்போ கூட போய் பாருங்க, பகல் நேரத்தில் அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு. அது அவ்வளவு திக்கான சந்தை பகுதி. அந்த இடத்துல எப்படி கேட்குறாங்க, கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் கையாட்டக்கூடாதுன்றாங்க, எத்தனை பேர் கையாட்டணுன்றாங்க, எங்களுக்கு விதிமுறைகள் போடுறான். இதெல்லாம் பேசுகிறாங்களா இல்லையா? உடனே திமுக பயந்து விட்டது அப்படின்னு அடுத்தது பிரச்சாரம். இப்போ இந்த மரக்கடையில் கூட்டம் நடத்தி இதெல்லாம் இந்த கூட்டம் வருது. மைதானத்திலேயே இந்த லட்சணம் ஆயிருக்குது. இங்கே கூட்டம் நடத்த கேட்குறமே அப்படின்ற அக்கறை அவர்களுக்கு இருக்குதா? போலீஸ் கொடுக்கலன்னா நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க. அங்கே அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ இந்த கூட்டம் வருது இல்லை, அப்படி அதை காட்டணும். அப்படி அதான் எல்லாம் ஊடகம் பூரா அதே ஒரு வேலையாக தான். ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆமாம், விஜயை நம்பி மக்கள் வருகிறார்கள். ஆமாம், விஜய் மக்களுக்கு ஒரு மந்தை மனோபாவம் இருக்கு. அடுத்தது விஜய் தான் ஜெயிக்கிறாரு. கூட்டம் நீங்கள்லாம் 200 300 கொடுத்து கூப்பிட்டு வரீங்க, இது கூட்டி வரப்பட்ட கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம், இந்த மாதிரி டைலாக்லாம் இருக்குது. இந்த கூட்டத்தை இப்படி காண்பிப்பதன் மூலம் பொது கருத்து ஒன்று உருவாகிறது. அதுக்கு இது தேவை என்று தெரிந்துதான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு வாட்டி செஞ்சா, ஒரு வாட்டி இந்த தப்பு நடந்தா பரவாயில்ல, தொடர்ந்து இதுதான் நடக்குது. இது தெரிஞ்சுதான் செய்யறாங்க. அப்போ இது தெரிஞ்சு செய்யக்கூடிய இந்த நபர்களை என்னன்னு சொல்லுவீங்க? பிளான். நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, இப்போ இந்த எடப்பாடி கூட்டம் நடத்துறதும் இந்த மாதிரி இதில் நடத்துறாரு. அவருக்கு பிரச்சனை, குறுகலான இடம், ஆள் காசு கொடுத்து கூட்டின்னு வர வேண்டி இருக்குது, செலவு அதிகமாகுது, இப்படி இடத்துல நடத்தினான்னு அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. எடப்பாடி நடத்துறதுக்கு நீ நடத்துறதுக்கு உனக்கு தான் கூட்டம் வரும்னு தெரியுது இல்லை, ஏன் இந்த இடத்துல நடத்துற? இப்போ இந்த இடத்துல எவ்வளோ பேர் கூட்டம் வந்துருக்குது? இதில் ஒரு 25,000 10,000 என்று கொடுத்தார்கள். எதிர்பார்க்கிற அவங்க சொன்னாங்க 20 வந்துச்சா, 30 வந்துச்சா, இன்னும் எவ்வளவுங்க? 40. 40,000 ஒரு கூட்டமே கிடையாதுங்க. 40,000 ஒரு கூட்டமா? ஒரு அந்த இடத்துக்கு கூட்டம் தானே அது. அதான் இடம் தான் முக்கியம். அப்ப அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டாக்கா, நமக்கு அதிகபட்சம் இவ்வளவு கூட்டம் வரும். இந்த கூட்டம் பயங்கரமான கூட்டமா அப்படி ஏரியல் ஷாட்ல தெரியணும்னாக்கா அது எந்த இடத்துல இருக்கணும்? அது அடர்த்தியான இடத்துல இருக்கணும். அப்படின்றதுக்காகத்தான் இந்த இடம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அவங்க முன்னால பஸ் ஸ்டாண்டு கேட்டாங்க, மணிக்கூண்டு கேட்டாங்கன்னு போட்டிருக்குல்ல, அதெல்லாம் இதோட இன்னும் மோசமான இடம் காவல்துறையினர் சொல்றபடி. அப்ப அவங்க எவ்வளவு வக்கர புத்தியா இருக்கணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த இடமா இருந்தா இன்னும் சாவு 200 300 போயிருந்தது. அப்போ அப்படி காட்டணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த இடம் தெரிவு செய்யப்பட்டிருக்குது. இல்லை என்றால் இது போலீஸ் சொல்ற மாதிரி இல்லை, போலீஸை விட்டுருங்க, உங்க தொண்டர்கள் மேல, அவங்க உயிர் மேல அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா ஊருக்கு வெளியில் ஒரு மைதானத்தை பார்த்து, இல்லை எங்கேயோ ஒரு மைதானம் பார்த்து அங்கே நடத்தி இருந்தாக்கா இந்த சாவெல்லாம் நடந்திருக்காது. சரியா? ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்படி விஜய்க்கு இப்படி கூட்டம் அள்ளுதுன்றது இருக்குல்ல, அது தெரியாமல் போயிருக்குமே. இந்த கூட்டத்தை நடத்துறதுனுடைய பர்பஸ் என்ன? இந்த பயண திட்டத்தினுடைய பர்பஸே விஜய் தான் அடுத்தது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இது நடக்குது. அப்போ அந்த விஷுவல் இமேஜ் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல வச்சு தான் அதை செய்யணும். இப்போ இந்த சாவெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் அவர் வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்றீங்க. வருந்தி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒன்றும் தெரியாதுதான், அவர்தான் கேட்டா ஓடிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர். இப்போ அவருக்கு நீங்க சொல்ற மாதிரி விஜய் அளவுக்கு கரிஷ்மா இல்லாம இருக்கலாம், ஆனா ஆர்கனைஸ்டான ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டி நினைச்சா அதே இடத்துல விஜயை விட அதிகமான கூட்டத்தை நினைச்சா அவங்களால கூட்ட முடியும். ஓகே, கரிஷ்மா இல்லைனாலும் கூட ஒருவேளை எடப்பாடி விரும்புகிறார், அந்த இடத்துல எனக்கு ஏரியல் ஷாட் இப்படி வேணும் அப்படின்னு சொன்னா எடப்பாடியாலும் கூட்ட முடியும். எடப்பாடிக்கு தோணாது, அல்லது எடப்பாடி அதிமுக கட்சியினருக்கு தோணாது, நம்ம இந்த இடத்துல இவ்வளவுதான் கூட்டம் கூட்டணும், இதுக்கு மேல கூட்டம் கூட்டக்கூடாது அப்படின்னு அதிமுகவுக்கு ஏன் தோணுச்சு? இந்த பக்கம் தாவேகா, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அல்லது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச பொறுப்பாளர்கள், அவங்களுக்கு ஏன் தோணலை? ஒருவேளை முன் அனுபவம் இல்லாதது இல்லை, அப்படி பிரச்சனை இல்லை. நீங்கள் 1000 ரூபா கொடுத்து எடப்பாடி கூப்பிட்டு வந்தாலும் இப்படி வெறி பிடித்த மாதிரி கையாட்டிக்கிட்டு முன்னால் வர்றது இருக்குல்ல, எடப்பாடியை பார்க்கறதுக்கு அப்படி வரமாட்டாங்க.
இப்போ திரும்ப திரும்ப இதை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது கேட்க வந்த கூட்டம் அல்ல, பார்க்க வந்த கூட்டம். அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவர் பேசுனா தானே கேட்க முடியும். நான் பேசுறது எனக்கே கேட்கலன்னு சொல்றாரு அவரு. நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அப்புறம் நானே கட்டுப்பட மாட்டேன்னு சொல்றதுதானே அவருடைய கொள்கை. அதனால அவர் பேசுறது அவருக்கே கேட்கல. அந்த கூட்டத்தில் என்ன பேசினாரு நானும் தான் கேட்டேன். ஒரு 5-6 பாயிண்ட் பேசுறாரு. இந்த கரூர் அமராவதி நதிக்கரையில் இருக்குன்றாரு. சரி, அது ஓகே. அங்கே தமிழ்நாட்டிலே 3வது பெரிய ஏரி இருக்குது, அது தூர் வரல. சரி, ஓகே. ஜவுளி தொழில் நடக்குது, ஏர்போர்ட் வரேன்னாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் போய் கேட்டிருக்கிறாங்க. அமைச்சரே என்ன உங்க டக்கு அப்படின்றாரு. இது 3வது பாயிண்ட். 4வது ஜவுளி தொழில் இங்கே நடக்குது, அந்த கழிவு நீரை அகற்றுவதற்கெல்லாம் உரிய ஏற்பாடு பண்ணணும். இது 4வது. 5வது செந்தில் பாலாஜி 10 ரூபா பாட்டில். இப்போ நான் சொல்லிட்டேன், ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பையன்ட்ட இதான் ஸ்பீச்சுன்னு சொன்னால் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருவாங்க. இதுக்கு ஒரு பேப்பரை வச்சுட்டு தான் பேச முடியுது இந்த ஆளால். இது பார்த்தீங்கல்ல, பேப்பர் இல்லாமல் இதை கூட சொல்ல முடியல. இந்த 5 பாயிண்ட் தாங்க, இதுக்கு மேலே வேற ஒன்றும் பாயிண்ட் கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டாரு, புதுசாக சொல்லணும். ஆமாம், என்னத்தை சொல்றது அப்படின்னு தன்னுடைய நிலைமையும் அவர் விளக்கிட்டாரு. அப்போ உங்களை பார்க்கறதுக்கு தான் கூட்டம் வருதுன்னாக்கா, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இனிமே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், திருப்பதியில் தரிசனத்துக்கு திருப்பதி போயிருக்கீங்களா? வரிசையாக போவாங்க. ஏழுமலையான் சன்னதி இருக்கு இல்லையா, அங்கே 2 பவுன்சர் மாதிரி 4-5 பேர் வச்சுருப்பாங்க, சட்டை போடாத பவுன்சர். அவங்க ஒரு செகண்டுக்கு மேலே நிற்க விடாமல் ஜருகண்டின்னு பிடிச்சி தள்ளுவாங்க இல்லையா? அங்கேயும் இது மாதிரி மேசிவாக க்ரௌட் வருது. இப்போ 30,000-40,000ன்றீங்க, அதுக்கு மேலேயே ஒரு நாளைக்கு அங்கே கூட்டம் வருது. அதுபோல் இவங்க என்ன செய்யலாம்னாக்கா, ஊருக்கு வெளியே இல்லை பொருத்தமான ஒரு இடம் பார்த்து ஒரு ஏசி ரூம் செட்டப் பண்ணி கண்ணாடி உள்ள வச்சு உள்ளே ஒரு கையாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கட்டும், இல்லை நிற்கட்டும், வரிசையாக க்யூவில் எல்லாரையும் விடுங்க. ஆளை போட்டு விஜய் தரிசனம் தானேங்க. வந்திருக்கிற க்ரௌட் எல்லாரும் பார்க்க வந்தாங்களா அல்லது பார்க்க தான் வந்தாங்க? ஒருவேளை நீங்க மைதானத்தில் நடத்தி இருந்தாலும் இது நடக்கும். நீங்க இடம் தாராளமா இருந்தாக்க நடக்காதுன்றீங்க. எங்க இருந்தாலும் விஜயை நோக்கி அப்படி வர்றாங்க, பக்கத்துல வந்து பாக்குறதுக்கு. அதுலதானங்க நெரிசல் வருது. இது பார்க்க வந்த கூட்டம் என்பதுதான் இந்த சாவுக்கு காரணம். அந்த சாவை எண்ணிக்கையை அதிகப்படுத்தினது அவங்க தேர்ந்தெடுத்த லொகேஷனுடைய காரணம். இப்படி நடக்கணும் என்பதுதான், இந்த மாதிரி இருக்கணும். சாவை அவங்க விரும்ப மாட்டாங்க. 1-2 நடந்தா ஓகே, எண்ணிக்கை தான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை. ஏற்கனவே நடந்திருக்குது. இப்போ அந்த ரேம்ப் மேலே ஒருத்தர் ஏறினார்ல மாநாட்டில், அவர் எப்படி தூக்கி போட்டாங்க? ஏதோ மூட்டை மாதிரி தூக்கி போட்டாங்க இல்லையா? தண்ணி பாட்டில் தூக்கி போடுற மாதிரி தான் ஏறினவரையும் தூக்கி போட்டாங்க. ஸோ அவ்வளவுதான் அவங்களுக்கு மக்களை பற்றிய மரியாதை. அதனால் இந்த கூட்டத்தை கூட்டி இப்படி செய்கிறது அப்படின்றது இது ஒரு கிரிமினல் நடவடிக்கை என்னை பொறுத்த வரைக்கும். கிரிமினல் நடவடிக்கை தான் பேசுறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ அதிமுக என்கிற கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய கொள்கையில முரண்பாடுகள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், உடன்பாடு இருக்கலாம். ஆனால் அதிமுக என்கிற கட்சி, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல கூட்டம் கூட்டினா இத்தனை நேரம் கூப்பிடணும், எவ்வளோ நேரம் கூப்பிடணும், இந்த கூட்டத்தை நடத்துகிற முறை இதுங்கிறதுக்கு அவங்களுக்கு முன் அனுபவம் இருக்குது. இது புதிதாக தோன்றி இருக்கிற கட்சி. இந்த கட்சியினுடைய ஏற்பாட்டாளர்களுக்கு எதுவும் அரசியல் முன் அனுபவம் இருப்பதாகவோ, இப்படி மக்களை திரட்டி பரப்புரை செய்ததாகவோ அனுபவம் இல்லை. அப்போ அரசியலை எப்படி நடத்துறது, மக்கள்கிட்ட எப்படி பரப்புரை செய்வது? நீங்க சொல்றீங்க ஒரு கவர்ச்சியை வச்சு ஆட்களை திரட்டுறது அப்படின்ட்டு. மத்தியானம் ட்ரோன் ஷாட்ல அவ்வளோ க்ரௌட் இல்லை. சொல்லப்பட்ட அந்த 2 மணி 4 மணி 7 மணி ஆகும்போது தான் அந்த க்ரௌட் இவ்வளோ அளவில் ஆகுது. அங்கே களைச்சும் போயிடுறாங்க மக்கள். அதிமுக இருக்கிற ஒன்று, நான் விஜய்கிட்ட நீங்கள் கவர்ச்சிருக்கீங்க, அதிமுக இருக்கிற ஒன்று அல்லது அதிமுக போன்ற இதர கட்சிகள்கிட்ட இருக்கிற ஒன்று எது இல்லை? இப்போ ஒரு பிரச்சனை இது திரும்ப பேசும்போது அது ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்சி, இது ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்சி இல்லை, அதனால இந்த மாதிரி ஒரு அனுபவமின்மை காரணமாக இப்படி நடக்குது அப்படின்ற ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அது பொருளற்றது. இது பியூரா க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பற்றியது. ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்காரன்ட்ட கொடுத்தா அவன் பிளான் பண்ணி தருவாங்க எப்படி இதை செய்யணும். ப்ராப்பரான கும்பமேளாவே அப்படிதான், இதுக்கு தான் விட்டுருக்குறாங்க, எம்என்சிக்கு அவ்வளோ பேரை வச்சு நடத்தியிருக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, இப்படி அலைமோதணும், கூட்டம் நெறியணும் என்பது இவங்களுடைய இலக்கு. அந்த இலக்குக்கு இவங்க வேலை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே மத்தியானம் கூட்டம் இல்லை, அப்புறம் தான் கூட்டம் சேர்ந்தது, அந்த ஹைப்பை உருவாக்குறதுக்கு தான் மீடியாக்கள். நான் சாயங்காலம் பார்த்தேன்,
புதிய தலைமுறையில் விஜய் பதில் சொல்லாமையே போய்விட்டார் போட்டிருக்குது. அப்புறம் என்னது ப்ரெஸ்ஸுக்கு பதில் சொல்லலை, சாவு தெரிஞ்சு அவர் போயிட்டாரு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க மத்தியானம் பண்ண வேலை என்ன? வராரு இதை வந்து விட்டார், ஹைப்பு ஏற்றுறது இருக்குல்ல. இப்போ அங்கே என்னத்துக்காக எல்லாரும் லைவ் கேமரா போட்டு போயிருக்கிறீங்க? அங்கே என்ன வேலை நடக்குது? என்ன புது கருத்தை அவர் பேசுறாரு? இந்த மரணத்தில் இந்த டிஆர்பிக்காக இப்போ வந்து ஒருத்தர் பேசும்பொழுது, ஒரு பத்திரிகையாளர் இன்னொரு யூடியூப் சேனலில் பேசும்போது, அந்த பக்கம் முதலமைச்சர் பேசுறாருன்னே வச்சுப்போமே, லைவ் வந்து முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிறார், அதை லைவ் எடுக்க மீடியாக்கள் தயாரா இல்லை. ஆனால் விஜய்க்கு லைவ் போட்டால் ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க. இல்லை, அது வெறும் டிஆர்பிக்காக மட்டும் இல்லைங்க, அது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா. தட் மே பி பொலிட்டிக்கல் அஜெண்டா. இப்போ தொடர்ச்சியாக விஜயை காமிச்சிக்கிட்டே இருக்கிறது. ஆமா, அப்படிங்கிறதுக்கு பின்னால் ஓகே, விஜய் வந்து 3 நிமிஷம் பேச போறாரு, 3 நிமிஷம் லைவ் போடு, அல்லது அதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் மக்கள் திரண்டு இருக்கிறாங்க, விஜயனுடைய வருகை அதே காமி. ஆனால் மத்தியானத்துல இருந்து விஜய் வர்றாருங்கிறது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அல்லது ஆர்வத்தை, இப்போ வந்து ஒரு மத்தியானம் 3 மணிக்கு 4 மணிக்கு பிறகு சரி நம்மளும் போகலாம், ஒருத்தர் வந்து பேசும்போது ஒருத்தர் பேச, அப்படிதான் கூட்டம் சேர்க்கறதுங்க. என் புள்ள கூப்பிட்டுச்சு. இப்போ பாருங்க, திருவண்ணாமலைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை வருஷத்துல பார்த்துருக்குறேன், கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது. எப்படி? ஏகப்பட்ட பக்தி பத்திரிகைகள், வீடியோக்கள், அப்புறம் அந்த கோயிலுக்கு போனால் இது, இந்த கோயிலுக்கு போனால் அது, இப்படி அத்திவரதர்னு ஒன்றை வச்சு எப்படி மார்க்கெட் பண்ணாங்க பார்த்தீங்கல்ல. அந்த மீடியா ஹைப் இல்லைன்னா அந்த கூட்டம் சேருமா? அப்போ இந்த மீடியா ஹைப் அப்படின்னு சொல்றது நான் சொல்ற பேக்கேஜுக்குள்ள இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா. ஆமா, நீங்க ஒரு படம் பார்த்தீங்களா, டிரான்ஸ்னு ஒரு படம், ஒரு மலையாள படம், ஃபஹத் ஃபாசில் நடிச்சது. இந்த படத்தை பத்தி, டிரான்ஸ்னா ஒரு மயக்க நிலை, போதை மயக்க நிலை. அந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவர் யாரு, ஃபஹத் ஃபாசில். அவரை வந்து ஒரு கிரிமினல் கேங்கு, மதத்தை வைத்து காசு பண்ணக்கூடிய ஒரு கேங்கு, இவர் நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவரை அமர்த்திக்கிட்டு அவருக்கு வந்து பைபிள்லாம் சொல்லி கொடுத்து, இந்த ஆவி எழுப்புறது, முடவர்கள் நடக்கிறார்கள் இருக்கு இல்லையா, கிறிஸ்தவ பரப்புரை, ஆமா, அதுக்கு வந்து இவரை ரெடி பண்ணிட்டு அந்த கூட்டத்தை நடத்துற காட்சி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அவர் லான்ச் பண்ற காட்சி, அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. பின்னால பேக் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவர் என்ன பேசணும்னு சொல்லுவாங்க. எப்போ ஆரம்பிக்கிறது, கூட்டம் எவ்வளோ வந்திருக்குது, ஆடுங்க வந்துருச்சான்பாங்க. கூட்டம் வந்துருச்சா, இவ்வளோ கூட்டம் வந்த பிறகு இதை வந்து ஆரம்பிக்கலாம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு வந்து டியூட்டர் பண்ணுவாங்க. இப்போ இந்த வேனுக்குள்ள என்ன நடக்குதுன்றீங்க? இவர் கையில் பேப்பர் வச்சிருந்தாரே தவிர கீழே கண்ட்ரோல் ரூம், கீழே கண்ட்ரோல் ரூமு, மேலே இவர், இப்படிதான் இது வந்து நடத்தப்படுது. அப்போ அதுல அந்த டிரான்ஸ் படத்துல கடைசி கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் சொல்றத நம்பி இந்த மாதிரி தன்னுடைய குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்த குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு சேர்க்காம ஜபம் பண்ணாக்க இவர் குணமாயிடும்னு நினச்சி வச்சிருந்து ஒரு ஏழை வந்து குழந்தைய பலி கொடுத்துருவார். அதனால குற்ற உணர்வடைந்து ஃபாசில் திருந்திடுவாரு அப்படின்னு அந்த படம் முடியும். விஜய் இதனால குற்ற உணர்வடைந்து திருந்தணும்னாக்கா இன்னைக்கோ நாளைக்கோ வேண்டாம், ஒருவேளை விஜய்க்கு குற்ற உணர்வு அப்படின்னு ஒன்று இருந்தால் அவர் இதை செய்யணும். இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவரு தன்னுடைய கட்சி திட்டத்தை இல்லை, இது ஒரு கட்சிக்கு உரிய அருகதை இல்லாத கூட்டம். ரஜினிகாந்த் சொன்னது நல்லதா போச்சு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, புதிய தலைமுறையோ சேனலோ இப்படி ஹைப் ஏத்துறாங்க. ரஜினிகாந்த் வந்து பாட்ஷா படம் வந்த அன்னியிலிருந்து 96ன்னு நினைக்கிறேன் ஏற்றிக்கிட்டே இருந்தேன். ஜூனியர் விடனில் ஒரு 500 பத்திரிகையாவது இருக்கும் மினிமம். தான் இப்போ வர்றாரு, அப்போ வர்றாரு. அப்போ சோசியல் மீடியா அந்த அளவுக்கு வராது. அப்புறம் அவரே பஞ்சடேல வந்து எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கு தெரியாது. அதுக்கு வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன், ஆனா வரல. அதை யார் உருவாக்குனதுன்றீங்க? மீடியா. ஆமா, அப்போ இது வெறுமன ஹைப்புக்காகவா? கடைசியில் அவர் வந்து ஆன்மீக அரசியல்னு பிஜேபிக்கு எப்படி வந்து ஒரு கொல்லைப்புறமா கொண்டு வரதுன்னு பார்த்து ஏதோ ஒரு கணக்குல வேணான்னு போயிட்டாரு. இல்ல, அதுதான் சொல்ல வந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய தொண்டர்கள் இப்போ வந்து இந்த அரசியல் கலாங்கிறது அதுக்கு பல்வேறு நுவான்சஸ் இருக்குது, என்னால் அது செய்ய முடியாது. என்னுடைய நோக்கத்திற்காக என்னுடைய ரசிகர்களை நான் பலி கொடுக்க விரும்பல. எத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஞானோதயம் வந்துச்சு? அவர் வந்துருச்சு இல்லை, அவர் சொன்னார்ல. அவருக்கு ஞானோதயம் வந்தது காரணம் நம்ம சிக்கிடுவோம்னு அவருக்கு ஏதோ ஒன்று வந்துருக்குது. அதை வந்து ரசிகர்களுக்காக மனம் திரும்பி ஒரு போன மாதிரி வந்து காட்டிக்கிட்டாரு. மரத்துக்கு கீழே உட்காந்து ஞானம் வருதா, மரத்துல ஏறினதுக்கு அப்புறம் ஞானம் வருதாங்கிறது முக்கியம் இல்லை. ஞானம் வருதா, தென்னை மரத்துல புல்லு புடுங்க ஏறின மாதிரி தான். ஏன்டா இறங்குறான்னா புல்லு இல்லாதனாலதான் இறங்கிட்டேன்ற மாதிரி தான் சொல்றாரு அவரு. விஜய் வந்து இப்ப இந்த சாவை பார்த்து அப்படியும் சொல்ல போவது இல்லை.
ஏன் ஏன் சொல்ல போகுது? அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் தானே. நீங்க விமான சாகச கண்காட்சி நடந்துச்சுல்ல இந்த பீச்ல, அதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாததுங்க. இல்ல அங்க கண்காட்சி நடந்த பொழுது அவர் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு இருந்தார். நீங்க முறையா இதெல்லாம் செஞ்சிருக்கணும், இதெல்லாம் செய்யல, தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது, நீங்க அவங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து இருந்தவங்க அல்லது விமானப்படை சார்ந்தவங்க அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் கூட நீங்க அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு அப்ப அவருக்கு ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அப்ப அந்த அறிவு அவருக்கு இருக்குது. அந்த அறிக்கையின்படி இல்ல அரசாங்கத்துக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு உள்ள ஒரு நபர் அவர் ஒரு கூட்டம் நடத்தும் போது இதெல்லாம் பண்ணியிருக்கணும். இப்படி ஏன் நீ பண்ணல அப்படின்ட்டு யாராவது கேட்டிருக்கிறாங்களான்னு நான் கேட்குறேன். இப்போ விஜயை குற்றம் சாட்டி யாராவது பேசியிருக்கிறார்களா? முக்கியமா திரைத்துறையிலிருந்து பேசல, இன்னும் நினைக்கிறேன். ஏன் எப்போ பேசுவாங்க? ரஜினிகாந்த் வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, சீமானு வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு விபத்து, தம்பி கூட வருத்தப்படுவாரு அப்படின்னு அவருக்காக இவர் வருத்தப்பட்டிருக்கிறாரு. ஏன் அவர்கள் பேச மாட்டேன்றாங்க? சங்கர்னு ஒரு டேரக்டர் இருக்காருல்ல, அவர் சினிமாவில் வந்து அவருக்கு தொழிலாளர் போராட்டம்னா அப்படி பிடிக்காது. அவருக்கு உச்சந்தலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் எரியும். போராட்டம் சாலை மறியல் நடத்தினாக்கா அதனால ஆம்புலன்ஸ் போக முடியல அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுற அரசியல் இருக்குல்ல அதை. இப்போ அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்களாம் இதெல்லாம் பேச மாட்டாங்களா? அவங்க எவ்வளோ படம் எடுத்துருக்குறாங்க. இப்போ மக்களை திருத்த, அரசியல்வாதிகளை திருத்த, ஒருத்தர் வேலைக்கு போகாமல் சோம்பேறியாக அவர் வந்து ஒரு பார்க்கில் படுத்து கிடக்காருன்னா அவரை கொன்று அவரை திருத்த அப்படியான முயற்சிகள்லாம் சங்கர் எடுத்திருக்கிறாரு. இல்லை அந்த ஃபினாமினா பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, அதை சேர்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். இப்போ ஒரு விபத்து நடந்துருச்சு, மக்கள் மயங்கி விடுகிறார்கள். நீங்கள் அந்த ஹிந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறபடி மயங்கி விழுந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பிரச்சனை தீவிரமடையக்கூடும் என்று முன்கணித்து அங்கிருந்து அவர் விலகிட்டார் அப்படின்னு. விஜய் வந்து ஒரு மீட்பர், கீழே இருக்கிறவங்களுக்கு மீட்பர், ஒரு நெருக்கடியான தருணத்தில் கைவிட்டு விட்டு ஓடி போகிறார் அப்படிங்கிற செய்தி கீழே போனா இவர் தான் நம்ம காப்பாற்றுவார் நினைச்சவர் காப்பாற்றாம போயிட்டாரு அப்படிங்கிற பிம்பம் சரியும் கண் முன்னால. அப்போ குறைந்தபட்சம் சோசியல் மீடியா ஏஜென்சிஸை வச்சு இப்படி திருப்ப வேண்டியதுதான். அதை வேன் அவுட்டு கீழே இறங்கி இந்த மக்களை காப்பாத்துறதுக்கு இப்போ வந்து வழக்கமா இதுவே சினிமால இருந்ததா நீங்க வந்து கட் சொல்லி இல்லை, ஒரு வேன் அவுட்டு கீழே இறங்கி தான் செத்து போயிருப்பாரு, பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அந்த நேரம் அந்த கூட்டம் அவர் மேல பாஞ்சிருக்கும், மேட்ரு முடிஞ்சிருக்கும். அதோட உண்மைதான் சொல்றேன் நான். ஏங்க அவர் வீட்டு மொட்டை மாடியிலே ஏறி இருக்கிறான், ஒய் செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி நடந்துச்சா இல்லையா? இல்லையா? இப்போ அதனால தான் சொல்றேன், இது வந்து நம்ம கள்ளக்குறிச்சியில் போதை சாராயம்னா அவங்க செத்து போனா அவனுக்கு எது காசு கொடுக்குற, தானா குடிச்சு செத்தான், இதெல்லாம் நம்ம பேசணும். இது ஒரு போதை, டிரான்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இது ஒரு போதை தான். இது போதைன்னா இப்படிதான் சரக்கு அடிக்கணும்ன்றது இல்லை. இது எதுக்கு இப்படி பாயுதுன்னு சொல்லுங்க, இதுக்கு என்ன பொருள்? இவங்களுக்கு வேற மக்களுக்கு ஏதோ ஒரு மாற்று வேணும், அதுவும் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது, கேட்கறவனுக்கு அது தெரியாது. அது ஒரு வார்த்தை கூட காதல கேட்க ரெஸ்பாண்ட் பண்றாங்களே. அதான் சொல்றேனே, நீ என்ன சொன்னாலும் ரெஸ்பாண்ட். கரூர்னா உடனே ஆன்றாங்க, அது என்ன கருத்தா? அதாவது கரூர்ன்றது ஒரு கருத்தான்னு கேட்குறேன். எதுக்கு அது கத்துறாங்க? அதெல்லாம் ஒரு பாயிண்ட் கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை தமிழ்நாட்டு சினிமா உருவாக்கி இருக்கிறது. 2 நாள் 3 நாள் முன்னால ஒரு நிகழ்ச்சி நடந்தது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இன்னும் நடந்துச்சு இல்லையா? ஓகே, அதில் நம்ம பிள்ளைகள் பல பேரை வந்து பார்த்தோம். படித்து வெளிநாடு போனவங்க, வேலைக்கு போனவங்க, எல்லாமே அரசு பள்ளி மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்லேருந்து, ஏழை குடும்பங்கள்லேருந்து, பெரும்பாலும் எல்லாம் கூலி வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி குடும்பத்தில் வந்தவங்க. அந்த அந்த பிள்ளைகள் படித்து முன்னேறினாங்க, ஒரு பெரிய உயர்ந்த தகுதிக்கு போயிட்டாங்கன்றதை காட்டிலும் அந்த மேடையிலிருந்து நம்ம தெரிந்து கொண்ட ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னாக்கா, சுயமரியாதை மிக்க மனிதர்களாக வந்து அவங்க வர்றாங்க. பசங்க பேசுறது பலதுலையும் சொல்லியிருக்கிறாங்க, ஏழ்மை காரணமாக தங்கள் பெற்றோருக்கு கிடைக்காத சுயமரியாதை அதை மீட்டு கொடுப்பேன், அதுதான் பல பேருடைய மெசேஜாக வந்து இருந்தது. அப்போ அதை யார் சாதித்தாங்க அப்படின்னு சொன்னால் திராவிட இயக்கம், அதன் வழி வந்த அரசுகள். திமுக நான் தான் பண்ணிட்டேன்லாம் சொல்லலை. அப்போ அதற்குரிய பாராட்டு அப்படின்றது போனதை பார்த்தோம். அது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இது என்ன தமிழ்நாடுன்னு சொல்லுங்க எனக்கு. இல்ல இதுவும் தமிழ்நாடு தாங்கிற யதார்த்தம் இருக்குது இல்ல. இப்ப கல்வியில் இல்ல நான் சொல்ல, அந்த தமிழ்நாட்டை உருவாக்கியதற்கு பெரியார் தொடங்கி
இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு வரை ஒரு நீண்ட பாரம்பரியம், சுயமரியாதை இயக்கம் தொடங்கி ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்குவோம். சரி, ஓகே. இப்போ இங்கே இவ்வளோ 39 பேரோ 40 பேரோ இப்போ செத்துருக்குறாங்க இல்லையா, இங்கே நடந்திருக்கு இல்லையா. இந்த பாரம்பரியத்தை, சுயமரியாதை இயக்க பாரம்பரியம் தமிழ்நாட்டை இப்படி உயர்த்தியதற்கு, திராவிட மாடல்னு இன்னைக்கு போற்றுவதற்கு அவங்களுக்கு அந்த பெருமை சேரும்னு சொல்கிறோமா இல்லையா? ஓகே. இந்த சாவுக்குரிய பெருமை யாருக்கு சேரும்னு எனக்கு சொல்லுங்க. இல்லை, அதுதான் சொல்றேன். இல்லை, விஜய்க்கு மட்டும் இல்லை, இது விஜய்க்கு மட்டும் இல்லை. இப்போ விஜய்க்கு முன்னால் ரஜினிகாந்த். இல்லை, நான் சொல்ல வர்றது, எப்படி தமிழ்நாட்டின் இந்த உயர்ந்த நிலைக்கு 2021 ஆட்சிக்கு வந்த மு.க. ஸ்டாலின் அரசு மட்டும் அந்த பெருமைக்குரியவர்கள் இல்லையோ, அது பெரியார்ல இருந்து ஒரு இது வந்து இருக்குதோ, அது போல இந்த சாவுக்கும் விஜய் மட்டும் காரணம் இல்லை. இல்ல, அதுக்கு ஒரு லெகசி இருக்குன்னு தான் சொல்றேன். பெரிய லெகசி இருக்குது. இப்போ வந்து விஜய்க்கு முன்னாடி ரஜினிகாந்த், எம்ஜிஆர் இல்ல, ரஜினிகாந்துக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு முன்னால தியாகராஜ பாகர்லாம் விடுங்க, அவங்க யாரும் அரசியலுக்கு வரல. இல்ல அரசியல் ஒண்ணு, ஆனா அந்த ஃபேன் பாய் மூவ்மெண்ட் இருக்குல்ல, ஒரு கட்டத்துல மக்களுக்கு இதுக்கு முன்னால அவங்க ஃபேன் பாயா இருந்து கடவுள் வழிபாடு இதுக்கு பின்னால இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி என்ன கதிக்கு வந்து சேர்ந்திருக்கு? எம்ஜிஆர் அந்த கட்சியினுடைய அவதார நோக்கமே கேடானது, திராவிட இயக்கத்தை சீர்குலைப்பது. அந்த ஜோலி முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஜோலி முடிஞ்சு அது போயிடுச்சுன்றதுனால தான் அடுத்த டிக்கெட் இறங்கி இருக்குது. இப்போ இது வந்து நீங்கள் வரிசையாக சினிமாவில் ஓய்வு பெற்றால் அரசியல்வாதிகள், ஓய்வு பெற்றால் சினிமாக்காக போக முடியுமா? போக முடியாது. ஆனால் சினிமாவில் ஓய்வு பெற்றால் அரசியல்வாதி அப்படி வந்துக்கலாம். இந்த தொழிலுக்கு மட்டும் அந்த சிறப்பு இருக்குது. ஓகே, விஜய் என்ற இந்த கேரக்டர், ரஜினியிலிருந்து நான் வரேன், விஜய் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டாரா? அவங்க அப்பார் அவரை லான்ச் பண்ணார். அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூப்பர் ஹீரோ இதை உருவாக்கியது யார்? ரஜினிகாந்த், விஜய் போன்ற நபர்களுக்கு பல பேட்டியில் சொல்கிறாங்கல்ல, எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு கதை சொல்லுங்க, அப்படிதானே? அதானே அது கதை சொல்கிறவங்களும் அவங்களுக்கு அது என்ன, அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி கதை. அப்போ அவங்களுக்கு ஒரு இமேஜ் has been built up. ஆமாம், அது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. எதுக்காக உருவாக்கப்படுது? இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை, கும்பலை உருவாக்கி காசை பிடுங்கிறது உருவாக்கப்படுது. அந்த கூட்டத்தை உருவாக்கி அதுக்கு பஞ்ச் டயலாக் எழுதி கொடுத்து அதை ஒரு கிரேஸ் ஆக்கி, இப்போ இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இயக்குனர்கள், இதுக்காக மூளையை கசக்கி வசனம் எழுதினவங்க, பாட்டு எழுதினவங்க, இதில் காசு பார்த்த பெரிய தொழில் நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே சுயமரியாதை இயக்கத்துக்கு எதிரான சமூக விரோதிகள். இந்த பிம்பத்தை கட்டமைச்சவங்க. ஆமா, சுயமரியாதைக்கு எதிரானதான் இங்க இப்ப நடந்திருக்குது. முந்தா நாள் சொன்னேன் இல்லையா, சுயமரியாதை இயக்கத்துல அதன் வளர்ச்சி போக்கில் பல குறைபாடுகள் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் அது காட்டியிருக்குது. இது என்னன்னா, இப்ப எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, இவர் பெரியார் படத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்றாங்க. பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு பெரியாருக்கு எதிராக வேலை செய்யறாரு. இந்துத்துவ சக்தி தான் பெரியாருக்கு எதிரான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. சுயமரியாதைன்றது தமிழ் சமூகத்தில் இல்லாமல் ஒழிக்கிறதுக்கு தான் எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து விஜய் வரைக்கும் இவங்க அத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ இது வந்து சுயமரியாதை இயக்கம் சாதித்ததை அழிப்பதற்காக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு ஆப்போசிட் இது. இந்த ஆப்போசிட்டை உருவாக்கிய பெருமையோ பொறுப்போ குற்றமோ அது திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு போதிய அளவு உண்டு. அவங்க மட்டுமே இல்லை, பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. உண்டு, திரைப்படத்துறை கண்டிப்பா உண்டு. விஜய் இருக்கிறாரு, ரஜினி இருக்கிறாரு. இப்போ ரஜினி காலத்துல வந்த படங்கள் வந்து அவர் வந்து ஒரு ஏழையா இருப்பாரு. ஏழையா இருக்கிறவர் வந்து ஏழைகளோட இருந்துட்டு ஒரு பணக்கார மாமியார்கிட்ட ஃபைட் பண்ணுவாரு. இந்த ஏழைகளுடைய அபிலாஷை, ஒரு குடிசையில வசிப்பாரு. இப்போ வந்து தங்களிலிருந்து ஒரு மீட்பர், ஆங்கிரி யங் மேன், அமிதாப் பச்சன் காலத்துல இருந்து ஒரு ஃபினாமினா கிரவுண்ட்ல அதுக்கான தேவை எதுவுமே இல்லாம அதை வந்து மேல இருந்து திணிச்சு பாருங்க. ஒரு ஒன்லைன் இதுக்கு உண்மையான போராட்டம், உண்மையான பிரச்சனையை அணுகுவதற்கு பதிலாக இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ மீட்பர்களை உருவாக்குவது எந்த போராட்டமும் நடக்காம பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு இல்லையா? இப்போ இந்த வந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டம் எந்த போராட்டத்துக்கும் வராது. இப்போ இவங்க எல்லாரும் சமூக விரோதிகள் இல்லை. வந்தவங்க எல்லாரும் என்ன, ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வேலை பார்ப்பாங்க, தொழிலாளியா இருப்பாங்க, அந்த நெசவு தொழில் நடக்கிற இடம், இல்ல சாதாரண. நீங்க அந்த கல்வியில் சிறந்த தமிழகம் நிகழ்ச்சியில இப்போ வந்து சுயமரியாதை குறித்து பேசிய பெண்கள், தங்களுடைய பெற்றோரை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பெண்கள், அவங்க இப்போ மேடையில் சிவகார்த்திகேயன் இருந்தாரு. சிவகார்த்திகேயன் ஏறினோடனே அவனுக்கு மேலே ஒரு கிரேஸ். ஆனால் கை கொடுத்தாங்க, ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டாங்க. அவன் டிடி வந்து பசங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கன்னு சொன்னாங்க.
இப்போ வந்து ஒரே ஒரு அடையாளம் தான். இப்போ வந்து இந்த போராட்டத்தில் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு சுயமரியாதைக்காக இருக்கிற நபர்கள் யாருக்குமே இந்த செக்ஷன்ல இருக்க மாட்டாங்க. வந்திருந்தவங்கள ஒரு செக்ஷன் ஆகுது. இல்லை நான் என்ன சொல்ல வரேன், அது ஒரு தின் பார்டர் லைன். இதே மாதிரி இப்போ அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் எங்கே அந்த பெற்றோர்களை பார்த்தீங்கல்ல, அப்படி பல பெற்றோர்களின் பிள்ளைகள் தான் இங்கே வந்து கூடியிருக்கிறது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, இல்லையா? ஆனால் என்ன டிஃபரன்ஸுன்றது தான் நம்முடைய கேள்வி. அந்த பிள்ளைகள் அப்படி ஆகிறதுக்கும் இந்த பிள்ளைகள் இப்படி போவதற்கும், இப்படி போறதுன்னு நான் சொல்றேன் ரெண்டுமே வேற வேற பிள்ளைகள் இல்லைன்னு சொல்றேன். ஒரே பிள்ளைகள் தாங்க. அவங்க இந்த மாதிரி சிந்திக்கிறாங்க, இவங்க அப்படி சிந்திக்கல. இவங்க சிந்திக்காம எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, குறைந்தபட்சம் நான் ஒரு ஜவுளி தொழிலாளி, நான் ஒரு விவசாயி, நான் ஒரு தொழிலாளி, எனக்கு என்ன வேணும், இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு யார் என்ன செய்யறாங்க. இப்ப நேற்று விஜய் பேசுறாரு, ஜவுளி தொழில் அழிப்பு, அதுல மிக முக்கியமான பங்கு இப்ப ட்ரம்ப் போட்டிருக்கிற தடை, ஏற்றுமதி. ஆமா, இது எதை பத்தி அவருக்கும் தெரியாது. ஒரு அரசியல் பேசணும்னாக்க இதை பத்தி பேசணும். இதுக்கு மோடி என்ன பண்ணாரு, ஏன் பண்ணல, இதெல்லாம் அதுல இருந்து வர வேண்டிய கேள்விகள். அப்போ தன்னுடைய தொழில், தன்னுடைய நலனை பற்றி கவலைப்படாத ஒரு விவசாயி, தொழிலாளி, என்னவா இருக்கட்டும், தலித்தா இருக்கட்டும், அவங்க அடையாளத்தை அழித்து விஜய் ரசிகன் அப்படின்னு ஒரு பொது அடையாளம், அதுக்கு ஏதாவது கொள்கை இருக்குதா? எந்த கொள்கையும் கிடையாது. இந்த பக்கத்துல இருந்து விஜய் தரப்புல இருந்தோ அல்லது அவங்க கட்சியில இருந்தோ அப்படியான முயற்சி இருக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க வேலை பார்த்த, அதுவும் கொங்கு பகுதியில் கணிசமாக இடதுசாரிகள் இருந்திருக்கிறாங்க. இந்த டிரான்சிஷனுக்கான முயற்சி நடக்குன்னு சொல்லலாம். மக்கள் அங்கே போய் நின்னவங்க ஒரு செக்ஷன் விஜய் ரசிகர்கள் இருக்கலாம், ஒரு செக்ஷன் சாதாரண மக்கள் பார்க்க. இல்ல இப்ப மக்களை குற்றம் சொல்வது அப்படின்ற பிரச்சனை இல்லைங்க. இது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அதற்கு பலியானவர்கள் இன்றைக்கு உயிரை விட்டு இருக்கிறார்கள். மக்களும் தங்களை வந்து செல்ஃப் கிரிட்டிக்கலா பார்க்கணும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மக்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி அல்ல. இப்போ குழந்தைங்களை தூக்கிட்டு வராத என்ன தூக்கிட்டு வராங்க, இதெல்லாம் என்ன ஒரு எல்லை கடந்த நிலை. அதை பத்தி அப்போ இதை அரசியல் பங்கேற்புக்கு குழந்தைங்களை வீட்டுல பிள்ளைகளை விட்டு எப்படி இங்க அரசியலே கிடையாது. நான் தான் வேடிக்கை பார்க்க வந்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம்னு சொல்லிட்டேன். என்ன சினிமா தியேட்டர்லயும் நெரிசல் வருது. இப்பதான் இது சொல்றேனே, 10 தியேட்டர் கூட்டம் அங்க வந்திருக்குது. இவ்வளவுதான் மேட்ரு. இதுக்கு ஏன் பெருசா இதா பண்ணிக்கிட்டு ஒரு இது வெவ்வேறு விஜய் படம் ஒரு 10-20 தியேட்டர்ல அந்த லொக்காலிட்டியில ரிலீஸ் ஆயிருந்தா அந்த கூட்டம் அங்க பிரிஞ்சிருக்கும். இந்த ஒரு இடத்துல தான் ரிலீஸ் ஆகுது, திருச்சி கரூர் டவுன்ல அப்படின்னா அந்த ஒரு இடத்துல கூட்டம் வந்துருச்சு. ஸோ இன் தேட் சென்ஸ் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டை வச்சு எல்லாத்தையும் சுற்றி இங்கே இழுத்த அந்த விவகாரம் இது வந்து ஒரு நான் இதை ட்வீட்டும் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு கொலை குற்றம் ஆகாத மரணம் விளைவிக்கும் குற்றம் அப்படின்னு ஒரு பிஎன்எஸ்ல ஒரு செக்ஷன் இருக்குது, ஐபிசிலையும் இருக்குது. அது என்ன, அது வந்து இப்போ ரேஷ் டிரைவிங்கில் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷம் தண்டனை. அதுக்கு ரேஷ் டிரைவிங்கில் தப்பு அப்படி போய் மரணம் நேர்ந்தால் அதுக்கு தண்டனை. இது வந்து அதை விட சீரியஸானது. இதெல்லாம் நடக்கும்னு தெரியும், இந்த ரிப்போர்ட்டின் படி இது நடந்து கொண்டு இருக்குன்னு தெரியும் போது அவர் தப்பிச்சு ஓடி இருக்காரு. அதாவது ஆக்சிடென்ட்ல உங்களை அடிச்சு கொன்னுட்டு வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி அது கிட்டத்தட்ட விஜய் பண்ணியிருக்கிற வேலை வந்து அதுதான். முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுக்கு வந்து திமுக அரசு கேஸ் போடலாம் போடாது. பொலிட்டிக்கலாக அது அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போதே வந்து அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது, அவங்க செய்ய போகிறதில்ல. அதனால் மீடியாவும் பொது வெளியில் இருக்கக்கூடிய அறிவுத்துறையினரும் இதை கண்டித்து பேசணும். மிக முக்கியமாக இந்த சாயங்காலம் டிவி டிபேட்டில் உட்காந்து அவருக்கு 15% இருக்குது, 13% இருக்குது இப்படின்னு பேசுகிறத முதல்ல நிப்பாட்டிட்டு, இவங்க ஒரு அரசியல் கட்சி கிடையாது, அரசியல் கட்சியாக கருதத்தக்க யோக்கியதை கிடையாது அப்படின்னு பேசணும். இதை வந்து என்கரேஜ் பண்ணவே கூடாது. மக்களுக்கு அறிவூட்டுவதற்காகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர, அப்புறம் அப்படி சொன்னாக்க அப்புறம் சன்னி லியோனுக்கு எவ்வளோ % இருக்குன்னு நான் கேட்க வேண்டியிருக்கும். இப்படி தான் அது போயிட்டு இருக்குது. இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டியது தான். சில ஊடகவியலாளர்கள் உங்கள் கட்சி இல்லை, உங்கள் கட்சி பேரை மாற்றுங்க, கம்யூனிஸ்ட்னு பேர் வச்சுருக்கீங்க, அதனாலே நீங்கள் வளராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, திராவிட இயக்கம் கொஞ்சம் லெஃப்டில் போகணும், இப்படிலாம் வந்து வழிகாட்டுறாங்க. அவங்களே அவங்க தலைமையில் நடக்கிற தொலைக்காட்சிகள் தான் இந்த ஹைப்பை மார்க்கெட்டு டிமாண்ட் பண்ணுது, மார்க்கெட்டில் நான் செஞ்சாகணும், கொலை குற்றம்னு சொல்கிற அளவுக்கு விஜய் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னா அதில் பங்காளிகள் இல்லை. தாராளமாக ஊடகங்களுக்கு பங்கு உண்டு. அதுதான் நானும் சொல்கிறேன்.
ஊடகங்களுக்கு பங்கு உண்டு. அவங்க வெறும் டிஆர்பிக்கு செய்யலை, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட வேலை பார்க்குறாங்க. இது இந்த பேக்ரவுண்டோட இதை வந்து பேசணும். திரும்ப திரும்ப இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போலீஸ் அங்கே கொடுத்துருக்கணும், இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணியிருக்கணும். நேற்று அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு, எங்கே போலீஸு, ஆட்சி மாறும் அப்படின்றாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸை பாராட்டிட்டு அடுத்து சொல்கிறாரு. அப்போ என்னென்னா சாவு நடக்குதுன்னு உடனே பழிய போலீஸ் மேலே போட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கான டயலாக் அது. அந்த டயலாக் மட்டும் ஒரிஜினலாக பேசியிருக்காரு, அது பேப்பரை பார்த்து படிக்கல அது. அதனால் இது வந்து ரொம்ப கான்ஷியஸான ஒரு குற்றம் இது. அந்த கோணத்தில் இது பிரச்சாரம் செய்யப்படணும். நம்ம மாட்சிமை தங்கிய நீதிபதிகள் எதுக்கோ சுவமோட்டோ கேஸ் எடுக்கிறாங்க. இப்போ தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்கிறாங்கல்ல, இது தனிநபர் ஆணையம் அரசு போட்டிருக்கிறது. நான் சொல்கிறது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பல பிரச்சனைகளை சுவமோட்டோவாக எடுக்கிறாங்க. அதனால் இதை வந்து சுவமோட்டோவாக எடுத்து இதுக்கு விஜய் பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து விசாரிக்கணும். விஜய் நீதிமன்றத்துக்கு வர வேண்டும். இது ஒரு சமூக குற்றம் என்ற கோணத்தில் இது அணுகணும், அவ்வளோதான். சில ரசிகர்கள் சில தொலைக்காட்சிகளில் பேசும் பொழுது விஜய் அண்ணனை குறை சொல்ல முடியாது, நீங்கள் எங்களுக்கு பெரிய இடத்துல கொடுத்துருக்கணும், நீங்கள் இதுக்கான ரீசன் இதை விவரிச்சிட்டீங்க. ஆனால் இந்த மனநிலை இவ்வளோ பெரிய விபத்து நடந்ததுக்கு பிறகு விஜய் அண்ணனை குற்றம் சொல்ல முடியாது. ஒரு பெண் தன்னுடைய மகளை இழந்த பிறகும் கூட அப்படிலாம் நீங்கள் அவரை குற்றம் சொல்ல முடியாதுன்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் சொல்லிட்டேன், பெரிய இடத்துல கொடுத்தாலும் இது நடந்திருக்கும். இது அவங்களுக்கு திரும்ப விலக்கி சொல்றது ஒரு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் பார்க்க வந்தவங்க, விஜயை பார்ப்பது தான் உங்கள் விருப்பம், இதுதான் நோக்கம். அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. அவருக்கு அந்த ஜனநாயக உரிமை, தரிசனம் கொடுக்குற ஜனநாயக உரிமை அவருக்கு உண்டு, தரிசிக்கின்ற ஜனநாயக உரிமை ரசிகர்களுக்கு உண்டு. அதனால தான் சொல்கிறேன், திருப்பதி மாதிரி ஒரு இடத்த ஏசி இது ஒன்று போட்டு அங்கே நில்லுங்க, கூட்டத்தை வரிசையாக விட்டிங்கன்னா இந்த நெரிசல் சாவல்லாம் வராது. ஆனால் இந்த நெரிசல் வர வேண்டும் என்பது விஜயின் விருப்பம். தன் மீது இவ்வளோ கிரேஸ் இருக்குன்னு. ஆமாம், அதுதான் வெற்றிக்கு வழி. இதை காட்டுவதன் மூலம் இதை போன்ற கூட்டத்தை தனக்கு ஓட்டு போட வைக்க முடியும் என்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது. அந்த ஸ்ட்ராட்டஜியினுடைய அங்கமாக 30 பேரோ 40 பேரோ இறந்துருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தொடரும், இதை நாம் அம்பலப்படுத்தும் வரை. ஓகே, ரைட். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு எனக்கு. ஆக்சுவலி நேரம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் பேசலாம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறது. நன்றி நண்பர்களை. இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.